ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சாய் அக்வாரியம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பிரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற ஃபுல் கோல்டு கப்பீஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே ஓவராக அழுக்காயிடுச்சு. ஸோ அதனால் தண்ணி ஃபுல்லாக மாற்றி நம்ம வந்து ஃபிஷஸ்லாம் தனியாக எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ எல்லா மீனையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. 1-2 அடியில் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த இதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் பாக்ஸை ஃபுல்லாக நம்ம கழுவிடலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு தண்ணியாக கரெக்டாக கரையன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஆளாக இருக்கிறதுனால வீடியோ க்ளீன் பண்ணுறதா என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சருக்காக மீன் வந்து அந்த டப்பாவோட தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ hour வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மீனோட குவாலிட்டி பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே டெம்பரேச்சர் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்னைல்ஸ் எல்லாத்தையும் இதில் விட்டுறலாம். ஸோ ரெட் லேம்ஸ் ஸ்னைல்ஸ் தான் இதில் நம்ம விட போகிறோம். ஸோ குவாலிட்டி வைஸ் வருங்க, ரெட் கலரில் சூப்பராகவே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஒரு 48 ஸ்னைல் பக்கமாக நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே இங்கே பிறந்த குட்டிங்க தான். எல்லாம் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. கூடி சீக்கிரம் இதில் பெருசாயிரும். அதனால தான் நம்ம பிரிட்ஜ் பாக்ஸில் இப்போ விட போகிறோம். இதெல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் விட்டுறலாம். விட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாத்தையும் விட்டாச்சு. எல்லாமே போய் அதாவது அங்கங்கே செட்டில் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷஸையும் எடுத்து நம்ம இதில் விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்து வடிகட்டி ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம வந்து அதில் போட்டுடலாம். ஸோ டெம்பரேச்சருக்காக டப்பாவோடு வச்சுருந்தோம். 25 மினிட்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை வடிகட்டிட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால நம்ம ஒரு கையில் தான் காமிக்கிறேன், என்னால் சரியாக காமிக்க முடியல. ஸோ பாருங்கள், ஒரு கையில் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபிஷ்ஷஸையும் எடுத்து இதெல்லாம் கிளியராக விட்டாச்சு. எல்லா ஃபிஷ்ஷுமே பாருங்கள் நல்லா ஆக்டிவாகவே இருக்குங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாமே செட்டில் ஆகிடுச்சிங்க. எல்லாமே அது ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன், க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.